மலச்சிக்கல் நம் சமூகத்தை பிடித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நோயாகத்தான் நான் பார்க்கிறேன். குழந்தைகள் நிறைய பேர் காலை உணவு சாப்பிடுவதே கிடையாது. என்ன காரணம்? காலை உணவு சாப்பிட்டா பள்ளிக்கு சென்ற உடனேயே மலம் கழிக்க வேண்டிய ஒரு உந்துதல் ஏற்படும். மலம் கழிப்பதற்கான முறையான ஒரு சூழல் இல்லாத நிலை ஏற்படுறதுனால அவங்க காலை உணவை தவிர்க்கிறாங்க. அதே போல தினசரி பேருந்துல அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரயாணம் செய்து போக வேண்டிய நிறைய பேரும், இன்னும் சொல்லணும்னா இன்னும் நிறைய குழந்தைகளும் காலை உணவு மட்டுமல்ல மதிய உணவு சரியாக சாப்பிடாமல் இருப்பதே கழிப்பறையை தேடி ஓட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துல தான். சில பொருட்களை சேர்த்து நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில விதை நீக்கிய பேரீச்சை பழம், விதை நீக்கிய உலர்ந்த திராட்சை, நாட்டு வெல்லம், உலர்ந்த நிலவாகை பொடி, நெய் மற்றும் தேன் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு தேக்கரண்டி ஒவ்வொன்றையும் எடுத்து ஒன்றாக கலந்து பிசைந்து ஒரு லட்டு போல செய்து இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தொடர்ந்து சாப்பிடும்போது குடலுடைய அலையியக்கம் சார்ந்த சிரமங்களும் அதே நேரத்தில் மலச்சிக்கல் சார்ந்த சிரமங்களும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.